கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. திரு எடப்பாடி பழனிசாமியே என்ன சொன்னார்? ஒரு பெரிய கட்சி நம்ம பக்கம் வரப்போகுது என்று சொன்னார். அந்த அளவுக்கு காஞ்சி போயிருந்த மாதிரி இப்போ தாவேகாவை பார்த்து சொன்னார்கள். பெரிய கட்சி என்றால் தமிழ்நாட்டில் எந்த கட்சி பெரிய கட்சி? அப்போ அதிமுக சின்ன கட்சியா? ஒரு பெரிய கட்சி எங்களிடம் வரப்போகிறது என்று சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுலவா, அந்த ஸ்டேட்மெண்ட் தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட். விஜய்க்கு புதிய தலைமுறை வாக்காளர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் மிக கணிசமாக ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று பல கருத்து கணிப்புகள், இதுவரை வெளிவந்த கருத்து கணிப்புகளில் இது ஒரு பொதுவான அம்சமாக இருக்கிறது. விஜய்க்கு போடுவோம் இந்த தடவை என்று உற்சாகம் பொங்க பல பேர் கூறுவதை நானே பார்க்கிறேன். குறைந்தபட்சம் 20% இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தேர்தல் நெருங்கும் போது இது உயரலாம். பல்வேறு கூட்டங்கள் அது மட்டும் வச்சு ஜெயிக்கவும் முடியாதுல்ல சார். திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்பது அடிக்கடி பேசுகிற வசனம். நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட் உங்கள் தலையில் ஓங்கி குட்டி விட்டது என்று சொன்னாரே, அதற்கு பதில் என்ன? சட்டமன்றத்தை அரசியலாக்குவதற்கு பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னாரே, அதற்கு பதில் என்ன? ஆக அதற்கெல்லாம் பதிலே காணும். உங்களுடைய பிரபல வக்கீல்களை போட்டு கிழித்தாரே, அதற்கெல்லாம் பதில். திமுகவுக்கு எதிரான வீரியத்துடன் செயல்பட விஜய் தயாராகி வருகிறார். செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு 16 பேர் நீக்கம் பண்ணியிருக்காங்க. அவருடைய கருத்தும் வந்து ஒரு வாரிசு அரசியல் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு, நான் முன்னாடியே சொல்லியிருந்தா என்னையும் கட்சி நீக்கியிருப்பாங்க அப்படிங்கிறாரு. நானும் இது குறித்து கேள்விப்படுகிறேன். திரு எடப்பாடி பழனிசாமியின் மகன் அவர் சில காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறார். அவருடைய மைத்துனர் என்று கருதுகிறேன் வெங்கடேஷ் என்பவர், அவர் சில காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறார். இவர்களை வைத்து சீட்டு வாங்கி விடலாம் என்கிற பேச்சுக்கள், கணக்குகள் எல்லாம் சிலர் இருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் வருகின்றன. இவங்க கூட எல்லாத்தையும் அண்ணாமலை அவர்களே வந்து கனெக்ஷன் பண்ணுறாங்க. செங்கோட்டையன், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இவங்க கூட வந்து அண்ணாமலையை கனெக்ட் பண்ணுறாங்க. அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய 1-2 அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து அண்ணாமலை அவர்களை பலவீனப்படுத்தி விட முடியும், கட்சி தலைமை அதை இது உண்மையாக இருக்குமோ என்று கருதி அவரை ஓரங்கட்டிவிடும் என்ற அல்ப ஆசையின் காரணமாக, அல்ப ஆசை, அவர்களுடைய ஆசையை, அரிப்பை இப்படி ஒரு வதந்திகளை பரப்பி தீர்த்து கொள்கிறார்கள். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகனுடைய பொதுக்குழு கூட்டம், முதலமைச்சர் வேட்பாளர் வந்து விஜய் அப்படிங்கிற அறிமுகப்படுத்திட்டாங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு இன்டெரக்டாக சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எந்த கூட்டணிக்கும் போகலை, அதிமுக கூட்டணி போகலை, எங்களுடைய வேட்பாளர் இவர் தான், நாங்கள் தனித்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் அதிமுகவுடைய நிலை என்ன? அங்கே சில சலசலப்புகள் நடந்துகிட்டே இருக்குல்ல? இல்லை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் அது வந்து அதில் 2 தீர்மானங்கள் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அவர் மத்திய அரசுக்கு, பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருக்க அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்பதற்கு இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து அவர் நிறைவேற்றி இருக்கக்கூடிய தீர்மானத்தை நாம் பார்க்கிறோம். அதையும் தாண்டி முக்கியமான தீர்மானமாக பத்திரிகையாளர்களாலும் அரசியல் விமர்சகர்களாலும் பார்க்கப்படுகிற தீர்மானம் வந்து தாவேகா தலைமையில்தான் கூட்டணி, திரு விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது. ஸோ இந்த 2 தவிர மீதியெல்லாம் சம்பிரதாயமான தீர்மானங்கள் தான். அந்த பொதுக்குழுவில் திரு விஜய் அவர்களுடைய பேச்சில் அனல் பறந்ததை நாம் பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சந்தித்த பின்னடைவு, கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக இங்கே என்ன மாதிரியான பிம்பமெல்லாம் அதை கட்டமைத்து விஜய் தான் முழு பொறுப்பு என்பது போல திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் ஜால்ரா கட்சிகளும் ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருந்த நிலையில் அதை ஏற்கனவே பலரால் அது நிராகரிக்கப்பட்டது. ஒரு சில ஊடகவியலாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் திமுகவுக்கு ஆதரவாக விஜயை பொறுப்பாக்கி பேசியிருந்தார்கள். ஆனால் மக்கள் மத்தியிலே பல கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கின்றன. அந்த சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் சிபிஐ விசாரணை தான் பதில் கூற முடியும். உச்சநீதிமன்றத்திலே விஜய்க்கு சாதகமாகத்தான் பல கருத்துக்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளால் கூறப்பட்டன, சில கேள்விகளும் எழுப்பப்பட்டன. ஆகவே தான் திரு விஜயினுடைய பேச்சில் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி லாயர்களை எல்லாம் வைத்தீர்களே, அங்கே என்ன குட்டு வாங்கி கொண்டு தானே வந்தீர்கள் என்று கேட்டிருக்கிறார். இப்போது கூட்டணி விவகாரம், நீங்கள் கேட்ட கேள்வி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி என்று
இரண்டாவது முறையாக ஒரு பொதுக்குழு போன்ற ஒரு பெரிய அமைப்பு அந்த கட்சியில் எந்த கட்சியுமே அந்த கட்சியினுடைய இதயம் மாதிரியான அமைப்பு என்பது பொதுக்குழு தான். அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், தாவேகாவாகட்டும், ஒரு பொதுக்குழு தான் இதயம் போன்ற அமைப்பு. ஏனென்றால் கீழே இருக்கக்கூடிய கிளைக்கழக நிர்வாகிகளில் இருந்து வருகிறார்கள், சில பேர் நேரடி நியமனம் பொதுக்குழு உறுப்பினர்கள். ஸோ அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும் ஆரவாரத்தோடும் உற்சாகத்தோடும் அதற்கு கைத்தட்டி இருக்கிறார்கள். நிர்வாகிகளில் வேண்டுமானால், அதாவது மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளில் வேண்டுமானால், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி குறித்த சபலம் இருக்கும். ஆனால் கீழ்மட்டத்தில் போக போக நம்முடைய தலைவர் முதலமைச்சராக வேண்டும், நம்முடைய கட்சி வலிமையான கட்சியாக இருக்க வேண்டும், ஒரு கூட்டணியில் இடம்பெறுகிற ஒரு பெரிய கட்சியாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பில்தான் சாதாரணமாக கீழ்மட்ட நிர்வாகிகள், கிளைக்கழக அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நினைப்பார்கள். அந்த நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் அல்லது அந்த விஜய் தான் மாற்று சக்தி என்று கருதக்கூடிய வாக்காளர்களுக்கு உறுதி தெரிவிக்கிற வகையில் திரு விஜய் தான் முதலமைச்சராக இருப்பார், வேட்பாளராக இருப்பார், தாவேகா தலைமையில் தான் கூட்டணி அமையும் என்கிற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முடிவு எந்த அளவு பலன் கொடுக்க போகிறது என்பதை நாம் பின்னாலே பார்ப்போம். ஆனால் அப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு தமிழக அரசியல் களத்தில் துணிச்சல் தேவை. அந்த துணிச்சல் விஜய்க்கு இருந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அவர் துணிச்சலாக இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார். அதைத்தான் அந்த மீட்டிங்கில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் ஒன்றும் அழைக்கவில்லை, அவர் தரப்பிலிருந்தும் தொடர்பு கொள்ளவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி பேசியது என்பது கேலிக்குரிய பேச்சு. திரு எடப்பாடி பழனிசாமியே 4 கொடி பார்த்தவுடன் உற்சாகமாக பிள்ளையார் சொல்லி தெரிகிறது அல்லவா என்று பேசினார். அதை தவிர திரு எடப்பாடி பழனிசாமியே என்ன சொன்னார், ஒரு பெரிய கட்சி நம் பக்கம் வரப்போகுது என்று சொன்னார். அந்த அளவுக்கு காஞ்சி போயிருந்த மாதிரி தாவேகாவை பார்த்து சொன்னார்கள். பெரிய கட்சி என்றால் தமிழ்நாட்டில் எந்த கட்சி பெரிய கட்சி? அப்போ அதிமுக சின்ன கட்சியா? அதிமுகவும் 2 பிரதான இயக்கங்களில் ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் ஒரு பெரிய கட்சி எங்களிடம் வரப்போகிறது என்று சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுலவா, அந்த ஸ்டேட்மெண்ட் தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட். தங்களுடைய சொந்த பலத்தில் நம்பிக்கை இல்லை என்பதை அப்பட்டமாக வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படி அவர் பேசினார். ஆகவே காய்ந்து போயிருந்தார்கள், காத்து கிடந்தார்கள் என்பது மறைக்க முடியாத உண்மை. இரண்டாவது விஷயம், அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு ஆர்பி உதயகுமார் அவர் என்ன சொன்னார், செல்லூர் ராஜு என்ன சொன்னார், ஒரு அமைப்பு செயலாளர்களிலே ஒருவர், முன்னாள் அமைச்சர், சீனியர், அவர் என்ன சொன்னார்? அவர்கள் 2 பேரும் என்ன சொன்னார்கள்? விஜய் திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் எங்களோடு வந்து சேரணும், அதுதான் நல்லது என்று சொன்னார்கள். அதில் உதயகுமார் சொன்னது தான் கேலிக்குரியதாக இருந்தது. அவர் சொன்னார், விஜய் எங்கள் பக்கம் வரலன்னா திமுக ஆட்சிக்கு வந்துடுறது மட்டும் இல்லை, விஜய் கட்சி காணாமல் போயிடும், அப்புறம் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. அப்போது தமிழ்நாட்டை ஆண்டவன் காப்பாற்றுவதற்கு அதிமுகவுக்கு விஜயின் தயவு தேவை, அதுதானே அர்த்தம் அவர் சொன்னதுக்கு அர்த்தம். ஆண்டவன்கிட்டருந்து காப்பாற்றணும்னா திமுக ஆட்சி வரக்கூடாது. திமுக ஆட்சி வராமல் ஜெயிப்புன்னு சொல்றாங்களே, சரிதான் சொல்ல வராங்க. விஜய் நம்ம கூட வரலன்னாலும், அதிமுக கூட வரலன்னாலும் நாங்கள் ஜெயிப்போம். அதுக்கு பின்னாடி அதாவது எப்படின்னா, நம்ம சிறு வயதில் நாமெல்லாம் பாடம் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் படத்துடன் கதை இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மரத்தில் திராட்சை பழம் இருக்கும், நரி தாவி தாவி பார்க்கும், கிடைக்கலன்னா அடுத்த கட்டம் போட்டிருப்பாங்க, சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு நரி ஓடி போயிடுதுன்னு. அந்த மாதிரி சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்கிற நிலையில் இப்போது அதிமுக இருக்கிறது. நீங்கள் என்ன சொன்னீர்கள் ஆரம்பத்தில், என்ன சொன்னீங்க முதல்ல? விஜய் வந்த புதுசில் அவர் பயங்கர பில்டப்பெல்லாம் எல்லா மீடியாலாம் கொடுக்குறாங்க, எல்லா நடிகர்களும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, இதெல்லாம் சொன்னாங்க. ஜெயக்குமாரே சொன்னார். அப்படி எல்லா நடிகர்களும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன் அவருக்காக தொங்கிட்டு இருந்தீங்க? அப்புறம் ஏன் அழைப்பு விடுத்தீங்க? அவர் தான் எம்ஜிஆர் ஆக முடியாதுல்ல, ஏன் அழைப்பு விடுத்தீங்க? உங்கள் சொந்த பலத்தில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு கிடையாது. செல்வி ஜெயலலிதா அவர்களோடு அந்த காலம் மலையேறி விட்டது. சொந்த பலத்தில் ஜெயிக்கக்கூடிய சிங்க பெண்மணியாக அவர் திகழ்ந்தார். நீங்கள் அடுத்த கட்சியிடம் கையேந்துகிற நிலைமைக்கு இருக்கிறீர்கள், யார் வருவாங்க என்று. செல்வி ஜெயலலிதா அவர்களின் வீடு தேடி வந்து காட்சிகள் மாறிவிட்டன, கூட்டணி அமைத்த காட்சிகள் எல்லாம் மாறிவிட்டன. இனிமேல் அதெல்லாம் கடந்த காலம். இனிமேல் அதுக்கு அதிமுகவெல்லாம் அந்த காலத்தை நினைத்து கொண்டிருக்கலாம். இனிமேலாம் வராது. எந்த கட்சியும் உங்கள் ஆஃபீஸ் தேடிலாம் வராது. நீங்கள் தான் படியேற்பு அனுப்பணும், ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தணும், தூது அனுப்பணும், ஃபோன் வழியாக பேரங்கள் பண்ணணும். அந்த நிலைமையில் இன்றைக்கு அதிமுக இருக்கிறது. ஆகவே தாவேகாவை பொறுத்தவரை
பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்ற காரணத்தினால் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இல்லாவிட்டாலும் கூட அதிமுகவின் தலைமையை ஏற்றுக்கொண்டு தாவேகா போக தயாராக இல்லை என்பதுதான் தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகள் மூலம் நான் அறிந்த செய்தி. ஈக்குவல் நம்பராக இருந்தால் பேசலாம், சிந்திக்கலாம் என்ற நினைப்பு ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு இருந்தது. அதாவது தலா 100 தொகுதிகள் என்ற நிலையில் இருந்தால் 234 பாதிக்கு பாதி. பாதிக்கு பாதி. அதெல்லாம் இப்போ இல்லை. அவர்கள் நம் தலைமையில் ஃபேஸ் பண்ணுவோம் என்று முடிவு செய்து விட்டார்கள். அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். உங்களுக்கு விஜய் இன்னொரு கட்சியோட போய் சேர்ந்தார்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் எப்போதுமே மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் இருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்களுக்கு விஜய் அளிப்பது ஏமாற்றமாகத்தான் இருக்கும். என்னது, இன்னொரு கட்சிகிட்ட போனால். ரெண்டும் ஊழல் கட்சின்னு மக்கள் நினைக்கிறாங்க. திமுகவும் ஊழல் கட்சி, திமுகவுக்கு சற்றும் குறைவில்லாத ஊழல் கட்சி அதிமுக என்று மக்கள் பார்க்கிறார்கள். மாற்றத்தை விரும்புகிற மக்கள் பார்க்கிறார்கள். நான் சொல்கிறது மக்கள் நல கூட்டணி. அந்த குறிப்பிட்ட பர்சன்ட் 18-19% இருக்காங்க. அப்படி பார்க்குறவங்க எவ்வளோ இருக்காங்க? புருவன் இருக்காள் 18-19% இருக்காங்க. விஜய்க்கு புதிய தலைமுறை வாக்காளர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் மிக கணிசமாக ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று பல கருத்து கணிப்புகள், இதுவரை வெளிவந்த கருத்து கணிப்புகளில் இது ஒரு பொதுவான அம்சமாக இருக்கிறது. ஓகே, இதுவரை வெளிவந்த கருத்துக்களில் பொதுவான அம்சமாக காணப்படுவது என்ன என்றால், விஜய்க்கு புதிய வாக்காளர்கள், புதிய தலைமுறை வாக்காளர்கள், நியூ ஜெனரேஷன், தே ஆர் வெயிட்டிங் ஃபார் விஜய், விஜய்க்கு போடுவோம் இந்த தடவை என்று உற்சாகம் பொங்க பல பேர் கூறுவதை நானே பார்க்கிறேன். நான் பல ஊர்களுக்கு பயணிக்கிறேன். சொந்த முறையாகவோ அலுவல் காரணமாகவோ அல்லது திருக்கோயில்களுக்கு பயணம் போகிற போல் அங்கே இருக்கிறவர்கள், அந்த ஊர் மக்கள், ஆட்டோ டிரைவர், அந்த கோயிலில் சந்திப்பவர்கள், டாக்ஸி டிரைவர், இவரெல்லாம் என்ன கேட்கிறார்கள் என்றால், விஜய்க்கு எவ்வளோ தூரம் வாய்ப்பு இருக்கிறது என்று கேட்கிறார்கள். நீங்கள் விஜய்க்கு வாக்களிக்க போகிறீர்களா? ஆமாம், 2 பேரையும் பார்த்துட்டோம் சார், ஒரு மாற்றம் வரட்டும் என்கிறார்கள். அது பெண்களும் சரி, ஆண்களும் சரி. ஆகவே இது எந்த அளவு திரளப்போகிறது என்று தெரியவில்லை. குறைந்தபட்சம் 20% இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தேர்தல் நெருங்கும்போது இது உயரலாம். பல்வேறு கூட்டணி அது மட்டும் வச்சு ஜெயிக்கவும் முடியாதுல்ல சார். அதனால தான் நான் சொல்லுகிறேன், அவருக்கு என்ன மாதிரியான கூட்டணி அமையப் போகிறது. விஜய் தனித்து விடப்படுவார் என்று நான் நினைக்கவில்லை. விஜய் பக்கம் சில கட்சிகள் சேரக்கூடும். அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. டாக்டர் ராமதாஸும் டாக்டர் அன்புமணியும் ஒன்றுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அவர்களை ஒன்றுபடுத்துகிற முயற்சிகள், சில முன்னெடுப்புகள் தோல்வியடைந்து விட்டன. அதை நாம் நேற்றைய ஸ்டேட்மெண்ட் மூலமும் பார்த்தோம். பாமக எம்எல்ஏ அருளை அன்புமணி ஆதரவாளர்கள் வெறியோடு தாக்குகிறார்கள். ஆகவே பட்டப்பகலிலே இந்த தாக்குதல் நடைபெறுகிறது. காவல்துறை சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேர்காணல் மூலம் வலியுறுத்துகிறேன். இதை டாக்டர் ராமதாஸும் சொல்லுகிறார். அன்புமணியினுடைய பயணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிறார். ஆக அந்த அளவுக்கு அவர்களிடையே உக்கிரமாக போய்கொண்டிருக்கிறது. நான் தொடங்கிய கட்சியை நீ நடத்தாதே, சொந்தமாக நீ ஒரு கட்சியின் பெயரை வைத்து கட்சி நடத்து, நான் வேண்டுமானால் பெயர் சொல்லி தருகிறேன் என்று நக்கல் அடிக்கிறார் ராமதாஸ். ஆக தகப்பன் மகன், அந்த அப்பா பையன் மோதல் என்பது அதிகமாகி கொண்டே இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் முறையிடுகிறார்கள், போலீஸ் டிஜிபியிடம் மனு கொடுக்கிறார்கள். இப்படி ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. ஆக அந்த 2 பேரில் ஒருவர் என்ன ஆப்ஷனுக்காக வெயிட் பண்ணலாம். நான் யாரெல்லாம் இது வரைக்கும் எந்த அணியிலையும் இல்லாதவர்கள் சொல்கிறேன். தேமுதிக எந்த அணியிலையும் இல்லை, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி எந்த அணியிலையும் இல்லை. ஆக இத்தனை கட்சிகள், அதே போல் திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், திரு செங்கோட்டையன், இவர்கள் என்ன மாதிரியான நகர்வுகளை தேர்தலுக்கு முன்பு எடுக்கப் போகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். திரு டிடிவி தினகரன் அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே விஜய்க்கு ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன், அதிமுகவுக்கு ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி லிமிட்டட். இதுதான் இன்றைய நிலை. ஓகே, முதல்வர் இந்த சமயத்தில் சொல்கிறது என்னென்னா, யாரும் திமுக அழிக்க நினைக்க முடியாது, எந்த கொம்பனாலும் முடியாது, நாங்கள் உறுதியாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. திராவிட முன்னேற்றக் கழகம் நேற்றைய தினம் பொதுக்குழுவில் விஜய் பேசியதற்கு இதுவரை பதில் கூற முடியாமல், இது மறைமுக விஜய்க்கான ஒரு ரிப்ளைவா இது நீங்கள் அவர் பேசிய பேச்சு என்ன? இது ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்பது அடிக்கடி பேசுகிற வசனம். அது உதயநிதியும் பேசுவார், ஆர்எஸ் பாதையும் பேசுவார், முதலமைச்சரும் பேசுவார். அது அடிக்கடி பேசுகிற வசனம். நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட் உங்கள் தலையில் ஓங்கி குட்டி விட்டது என்று சொன்னாரே, அதற்கு பதில் என்ன? சட்டமன்றத்தை அரசியலாக்குவதற்கு பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னாரே, அதற்கு பதில் என்ன? ஆக அதற்கெல்லாம் பதிலே காணும். உங்களுடைய பிரபல வக்கீல்களை போட்டு கிழித்தாரே, அதற்கெல்லாம் பதில்? உங்களுடைய சட்டமேதை வில்சனாவது குறைந்தபட்சம் அதற்கு பதில் சொன்னாரா? சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் தான் கொண்டு போய் லாயர்லாம் என்கேஜ் பண்ணார் அப்படின்னு பத்திரிகைலாம் எழுதுனாங்க. அவர் சாமர்த்தியம், அதில் வெற்றி பெற்றார், இதில் வெற்றி பெற்றார்னாங்க. இதில் கோட்டை விட்டார், அதையும் எழுதலை யாரும். ஆகவே நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், விஜய் பொதுக்குழு சம்பந்தமாக
அந்த பேச்சு சம்பந்தமாக திமுக மௌனம் காக்கிறது. ஏன்னா இதற்கு ஏதாவது பதில் சொல்ல போய் இன்னும் போட்டு சாத்துவாரோ, இன்னும் கடுமையான விமர்சனங்கள் திரும்புமோ. ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் ஊழலை பற்றி பேசினார்கள், திமுக ஆட்சியின் ஊழலை பற்றி. விஜய் வெறும் சுப்ரீம் கோர்ட் விஷயத்தை மட்டும் பேசிவிட்டு நிறுத்திவிட்டார். அவர் பிரச்சார பயணத்தின் போது மற்றவர்கள் பேசிய சப்ஜெக்டை அவரும் பேசுவார் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே திமுகவுக்கு எதிரான வீரியத்துடன் செயல்பட விஜய் தயாராகி வருகிறார் என்பதுதான் என்னுடைய பார்வை. இந்த ஆதவர்ஜுனா அவர் பேசினது கொஞ்சம் விமர்சனமாகுது சார். கொஞ்சம் நிச்சயமாக ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருப்பவர் என்கிற நிலையில் நின்று வார்த்தைகளில் கவனமாக பேச வேண்டும். அப்படி இல்லாமல் மேடையிலே பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு சில பேச்சாளர்கள் எதிரே அமர்ந்திருப்பவர்களுடைய கைத்தட்டலை பெறுவதற்கு சில சவால்களை விடுவார்கள், கொஞ்சம் கீழே இறங்கி பேசுவார்கள், தரத்தை குறைத்துக் கொள்வார்கள். அப்படி திரு ஆதவர்ஜுனாவினுடைய நேற்றைய பேச்சு அமைந்தது என்பது சரியல்ல என்பது என்னுடைய பார்வை. ஓகே, இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு 16 பேர் நீக்கம் பண்ணியிருக்காங்க. அவருடைய கருத்தும் வந்து ஒரு வாரிசு அரசியல் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு, நான் முன்னாடியே சொல்லியிருந்தா என்னை கட்சி நீக்கியிருப்பாங்க அப்படிங்கிறாரு. இது வந்து அண்மை காலமாக ஒரு கடந்த சில மாதங்களாக 2-3 மாதங்களாக இந்த பேச்சு என்பது அதிமுகவை குறித்து பலமாக வந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஜூனியர் உடன் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது, வேறு 1-2 பத்திரிகைகளும் என் காதுக்கும் இந்த செய்தி வந்தது. அதிமுகவில் உள்ள சில முன்னணி தலைவர்களோடு தொடர்ந்து அடிக்கடி பழைய நட்பை புதுப்பித்து கொண்டு நான் பேசி வருபவன் என்கிற வகையில் நானும் இது குறித்து கேள்விப்படுகிறேன். திரு எடப்பாடி பழனிசாமியின் மகன் அவர் சில காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறார். அவருடைய மைத்துனர் என்று கருதுகிறேன் வெங்கடேஷ் என்பவர், அவர் சில காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறார். இவர்களை வைத்து சீட்டு வாங்கி விடலாம் என்கிற பேச்சுக்கள் கணக்குகள் எல்லாம் சிலர் இருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் வருகின்றன. ஆகவே அப்படிப்பட்ட போக்குகள் அதிமுகவுக்குள் தலை தூக்குவது, அதுவும் ஒரு குடும்ப கட்சி என்ற முத்திரை குத்தப்படுவதற்குத்தான் உதவும். அதிமுகவில் உள்ள முன்னணி தலைவர்களை கலந்து பேசாமல் மகன் வழியாக சில காரியங்களை திரு எடப்பாடி பழனிசாமி முன்னெடுக்கிறார் என்று செய்திகள் வருகின்றன. அப்படிப்பட்ட போக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படுமானால் திரு எடப்பாடி பழனிசாமி திமுகவை பார்த்து விமர்சனம் வைப்பதற்கான தகுதியை இழந்து விடுவார். ஓகே, கிட்டத்தட்ட அதே வாரிசு அரசியல் இங்கேயும் வந்துகிட்டு இருக்கு. இல்லை, திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருக்கிற காரணத்தால் அதை அலட்சியப்படுத்த முடியாதது என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே பத்திரிகைகளில் எழுதி கொண்டிருக்கிறார்கள், இவரோ உள்ளே இருந்த முக்கிய பிரமுகர், முன்னணி தலைவர். ஆகவே வெறும் அதிருப்தி காரணமாக மட்டுமே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்று கருத இடமில்லை. பத்திரிகைகளிலும் இதை பற்றிய செய்திகள் வருகின்றன. 1-2 பேரை விசாரிக்கிற போதும் அந்த மைத்துனரை பற்றி குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள், அவர் அதீத அக்கறை செலுத்துகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அவர் எந்த பொறுப்பில் இருக்கிறார், ஏன் அவர் கட்சி விவகாரங்களில் தலையிட வேண்டும், அவரை ஏன் அடக்கவில்லை திரு எடப்பாடி பழனிசாமி? ஆகவே இத்தகைய பேச்சுக்கள் எழுந்துள்ளன. இது அதிமுகவுக்கு நல்லதல்ல என்பதுதான் பார்வை. சரி, இப்போ இவங்க வெளியே வந்ததுக்கும் இவங்க கூட எல்லாத்தையும் அண்ணாமலை அவர்களே வந்து கனெக்ஷன் பண்ணுறாங்க. செங்கோட்டையன், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இவங்க கூட வந்து அண்ணாமலையை கனெக்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாரு அப்படின்லாம் வருது. என்ன அதிமுகவை சேர்ந்த அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய 1-2 அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து அண்ணாமலை அவர்களை பலவீனப்படுத்தி விட முடியும், கட்சி தலைமை அதை இது உண்மையாக இருக்குமோ என்று கருதி அவரை ஓரங்கட்டிவிடும் என்ற அல்ப ஆசையின் காரணமாக, அல்ப ஆசை, அவர்களுடைய ஆசையை, அரிப்பை இப்படி ஒரு வதந்திகளை பரப்பி தீர்த்து கொள்கிறார்கள், அவர்களுடைய அரிப்பை தீர்த்து கொள்கிறார்கள். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சிக்கு கட்டுப்படக்கூடியவர், முழுமையாக கட்டுப்படக்கூடியவர் என்றுதான் நான் கருதுகிறேன். அவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்குத்தான் அது நஷ்டமாக போய் முடியும். இப்போ அடுத்த கட்டமாக அந்த பொறுப்பு, தனி கட்சி அந்த மாதிரிலாம் வந்துச்சு சார். இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காரு சார்? இல்லை, இப்போ வந்து ஏதோ நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களுக்கு அந்த வந்தே பாரத் கொண்டாட்டத்திற்கு அவரை பொறுப்பாளராக நியமித்திருக்கிறார்கள். ஆனால் அது முக்கியமல்ல, தேர்தலில் அவரது பங்களிப்பு என்னவாக இருக்க போகிறது என்பதுதான் முக்கியம். அவர் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு முழுமையாக ஆதரவு திரட்டுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவரை பாஜக எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்து தான் அண்ணாமலையினுடைய நகர்வுகள் இருக்கும். ஆனால் சில பேர் வேண்டுமென்றே திட்டமிட்டு திரு ஓபிஎஸ் தினகரன் பின்னால் அண்ணாமலை இருக்கிறார், அண்ணாமலை தனி கட்சி தொடங்கப் போகிறார் என்று கொளுத்தி போடுகிறார்கள். என்னை பொறுத்தவரை இப்படிப்பட்ட மலிவான பிரச்சாரத்தின் மூலம் அண்ணாமலையை ஒதுக்கவோ அழித்து விடவோ முடியாது என்பதுதான் என் பார்வை. ஓகே, டிடி அவர்கள் சொல்லியிருந்தார், கொடநாடு பங்களா
ரகசியம்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் ஆரம்பித்தார். அதை பற்றி பேசுவோம் சார். இல்லை பங்களா ரகசியம் இருக்குது என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொன்ன கருத்து எனக்கு ஒரு வகையில் வியப்பையும் திகைப்பையும் ஏற்படுத்தியது. குடநாடு பங்களாவில் நடந்த கொலை 2 பேர் கொல்லப்பட்ட சம்பவம், அல்லது ஒரு கொலை ஒரு தற்கொலை மர்மமான முறையில், இவையெல்லாம் சந்தேகங்களை அதற்கான விடை இன்னமும் கிடைக்கவில்லை. விசாரணை போய்கொண்டிருக்கிறது. அதை மிக விரைவாக விசாரித்து நான் கண்டுபிடித்து குற்றவாளிகளை சட்டத்தில் முன் நிறுத்துவேன் என்று சொன்ன திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், அந்த விஷயத்தில் அவர் கொடுத்த வாக்குறுதியை இன்று வரை காப்பாற்றவில்லை. ஆட்சி 4½ ஆண்டு காலம் கடந்துவிட்டது. நான் 6 மாதத்திற்குள் குற்றவாளிகளை நிறுத்துவேன் என்று சொன்னவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. அந்த விசாரணை, அதாவது என்ன, ஆமை இல்லை, ஆமை கூட கிடையாது, எறும்பு வேகத்தில் கூட இல்லை, நகரவே மறுக்கிறது அந்த விசாரணை. என்ன காரணம்? யாருடன் டீலிங்கினால் அந்த விசாரணை நகராமல் இருக்கிறது என்பதே எனக்கு புரியவில்லை. முக்கியமான மேற்கு மண்டலத்தினுடைய ஐஜியாக இருந்த திரு சுதாகர் தலைமையிலான டீம் விசாரித்தது. அப்புறம் அதிகாரிகள் மாறுகிறார்களே தவிர விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அந்த கொடநாடு வழக்கில் குற்றவாளிகள் என்று சில பேரை கைது செய்தார்கள் அல்லவா, அவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் என்ன? ஆகவே சட்டம் அந்த விஷயத்தில் மெதுவாகத்தான் நகருகிறது என்று நான் பார்க்கிறேன். கொடநாடு கொள்ளை சம்பந்தமாக திரு டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அங்கே பணம் மட்டுமல்ல, சில ரகசியங்கள், அன்றைய அமைச்சர்களை பற்றிய ரகசியங்கள், சில புகார்கள், அவர்கள் சொத்து குவித்தார்கள் என்ற புகார்கள், இவையெல்லாம் அங்கே இருக்கிறது என்று கருதி தான் அந்த சம்பவம் நடந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் போயஸ் கார்டனில் தான் இருந்தது என்று சொல்லுகிறார். முதலிலேயே இந்த சந்தேகம், அதாவது கொடநாடில் தான் இந்த பேப்பர்ஸ், ஏதோ சில ரகசிய ஆவணங்கள் அங்கே இருக்குன்னு கருதி தான், அதை தவிர பணம் இருக்கலாம் என்று கருதி தான் கொள்ளைகள் நடந்தன என்று நாம் பத்திரிகையில் படித்தோம். திரு தினகரன் இப்போது கூறியிருப்பது புதிய செய்தி. அதாவது மந்திரிகள் மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ்லேருந்து வரும், அது நாங்கள்லாம் பார்த்தோம், அம்மா இறந்த பிறகு அந்த வீட்டை க்ளீன் பண்ணுறப்போ இதெல்லாம் நான் படித்தேன், கிழிச்சு போட்டேன்றாரு. நாங்கள் மிரட்டக்கூடிய சுபாவம் படைத்தவர்கள் அல்ல அப்படின்றதுக்கு உதாரணமாக இதை சொல்லுகிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அங்கே இருந்து அதை இவர் படித்திருந்தால் கூட அதுவே தவறு என்பதுதான் என்னுடைய பார்வை. திருமதி சசிகலா உதவியாளர் அல்லது அவருக்கு உறுதுணையாக இருந்தார் என்கிற வகையில் திருமதி சசிகலா அவர்கள் அப்போது போயஸ் கார்டனில் இருந்தவர் என்கிற முறையில் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இன்றைக்கு இந்த செய்தி வந்திருக்கிறது என்று கொடுக்கலாம். கவரை பிரித்து படிக்க வேண்டியவர் செல்வி ஜெயலலிதா தான். அவர் பல விஷயங்களை திருமதி சசிகலாவோடு ஷேர் செய்து கொண்டிருக்கிறார் கடந்த காலத்தில். ஏனென்றால் திருமதி சசிகலா அவருக்கு நிழலாக இருந்தவர். ஆகவே அப்படி ஷேர் செய்து கொண்டிருந்தால் கூட அது அவரோடு இருக்க வேண்டிய விஷயம். ஆனால் இவர் நான் படித்தேன், கிழித்து போட்டு விட்டேன் என்று சொல்லுவது என்பது எனக்கு வியப்பையும் திகைப்பையும் ஏற்படுத்தியது. ஆனால் இந்த மாதிரி மந்திரிகளை பற்றியெல்லாம் சில புகார்கள், சொத்து குவிப்பு உட்பட செல்வி ஜெயலலிதாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது என்கிற தகவல், என்கிற பேச்சு அப்போதே இருந்தது. இப்போ ஏன் சார் இந்த விஷயம்ல ஆரம்பிக்கிறார்? இதை வச்சு மறுபடியும் அதிமுகக்குள்ள ஒரு கலகம் ஏற்படுத்திருக்கு? இல்லை, அப்படி நான் நினைக்கவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைக்கக்கூடிய திரு தினகரன் அவர்கள் இதுவும் அரசியல் ரீதியாக ஒரு குற்றச்சாட்டு என்று கருதி பேசியிருக்கக்கூடும். ஆனாலும் அது எனக்கு வியப்பை அளித்தது. இப்போ அதிமுக நிலை என்னவா இருக்கும் சார்? ஏன்னா தொடர்ந்து சில பேர்கள் நீக்கிறார் இவரே, இங்கிருந்து நிறைய அமைச்சர்கள் அங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. அதிமுகலேருந்து போனவங்க திமுகவில் இப்போ பெரிய ஆட்களாக இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க. ஏன் அதிமுக இப்படி பண்ணுற? எடப்பாடி அவர்களுடைய நிலை என்னவா இருக்க போகுது? அதிமுகவுக்கு இன்றைக்கு தேவை ஒரு வலிமையான கூட்டணி. அந்த கூட்டணி அமைந்தால்தான் அந்த கட்சி தேர்தல் களத்தில் ஒரு போட்டியே கொடுக்க முடியும். ஜெயிப்பது 2வது விஷயம். கடுமையான போட்டியை தருவதற்கே ஒரு 2-3 கட்சிகள் தேவை. அதாவது அந்த 2-3 கட்சிகளின் மூலம் குறைந்தபட்சம் ஒரு 5-6% வாக்குகளாவது அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய கட்சிகளாக இருக்க வேண்டும். கிடைக்கக்கூடிய கட்சிகள் வருமா என்பதுதான் முதல் சவால், அதிமுக எதிர்நோக்குகிற சவால். விஜய் வந்தால் 6 இல்லை, அதிகமாகவே வரும், அது வேறு விஷயம். ஆனால் வருவது சந்தேகமாக இருக்கிறது. அடுத்தது யார் என்று பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவுகளாக இருக்கிறது. அது சேருவதற்கான வாய்ப்பு எனக்கு தெரியவில்லை. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நாம் தான் தலைவர், இதை அன்புமணி ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் சமரசம் பேசலாம் என்கிறார். அன்புமணி என்ன சொல்லுகிறார்? டாக்டர் ஐயாவை சுற்றி சில துரோகிகள் இருக்கிறார்கள், 3 பேர் அவரை இயக்குகிறார்கள், அந்த 3 பேர் தூக்கப்பட்டால்தான் சமாதானம் பற்றி பேசவே முடியும், சிந்திக்கவே முடியும்.
அவர் என்று சொல்லுகிறாரே தவிர அவர் தலைவர் பதவியை விடுவேன் என்று சொல்லவில்லை. அவர் நான் தான் தலைவர் என்கிறார், இவர் நான் தான் தலைவர் என்கிறார். இவர்கள் 2 பேரையும் யார் கொண்டு வந்து சேர்ப்பார்கள்? பிஜேபியை நம்பியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஆகவே இது சேர்ந்தால்தான் முதல்ல அடுத்தது ஒரு கட்சி வருதுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு தேமுதிக, அதுக்கு பிறகு புதிய தமிழகம், எல்லாரையும் கொண்டாடணும். இப்படிலாம் கொண்டு வந்துட்டா ஓரளவு திமுகவுக்கு போட்டி ஏற்படுத்த முடியும். அப்படியும் திரு விஜய் இன்னொரு போட்டியாளராக இருப்பார், முக்கியமான போட்டியாளராக இருப்பார். அவர் தலைமையில் சில கட்சிகள் சேர்ந்தால் எடப்பாடி கட்சியை விட ஓவர்டேக் பண்ணாலும் பண்ணிடும் ஓட் பேங்க். ஆகவே அதுவும் நாம் ஓட் பேங்க் மட்டும்தான், அதாவது ஜெயிக்கலாம், சீட்டுகள் ஜெயிக்கலாம் இல்லை, அது இப்போது சொல்ல முடியாது சார் யாருக்குமே. திமுக வீழ்த்தப்பட முடியாத கட்சி, அழிக்க முடியாத கட்சி அப்படி இப்படின்லான்றார்ல, அதுவே ஒரு கற்பனையான மிதமிஞ்சிய நம்பிக்கை, தன்னம்பிக்கை இருக்கலாம், மிதமிஞ்சிய நம்பிக்கையெல்லாம் இருக்கக்கூடாது. ஆட்சிக்கு எதிராக இன்னமும் சொல்லுகிறேன், ஆட்சிக்கு எதிராக மக்கள் மத்தியிலே கோபமும் அதிருப்தியும் அதிகமாக இருக்கிறது. இல்லை அப்படி இருக்க திமுக தூக்கி எறியப்படாமல் இருப்பதற்கு காரணம் அதன் தலைமையில் அமைந்துள்ள கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகள் உள்ள ஒரு 7-8 கட்சிகள். அந்த கட்சிகள் எதிர் வாக்குகளை பல கட்சிகள் பிரித்து கொள்கின்றன. இதுதான் திமுகவுக்கு உதவுகிற ஒரே சாதகமான அம்சம். மற்றபடி நெகட்டிவ் நிறைய இருக்கிறது. திமுக மேல ஒரு அதிருப்தி இருந்தாலுமே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஜெயிக்கிறாங்க. இப்போ அது மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்போ நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டை தவிர எல்லா இடங்களிலும் மோடி அவர்களுக்கு செல்வாக்கும் ஆதரவும் காணப்பட்டது பல மாநிலங்களில். இங்கே எதிராக அவதூறு பிரச்சாரம் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது. திட்டமிட்டு பாரத பிரதமருக்கு எதிராக ஒரு அவதூறு பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டது. அப்படி அதையும் மீறி பாஜக தலைமையில் அமைந்த அணி 19.2% வாக்குகளை வாங்கியிருக்கிறது. அது சாதாரணமான விஷயம் இல்லை. இவ்வளவு பெரிய பொய் பிரச்சாரத்துக்கு மத்தியில் பிஜேபிக்கு இவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு. மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் 19.2% ஓட்டு விழுந்திருக்கு. எவ்வளவு பதில் சொல்லிவிட்டார்கள் திமுக அரசின் பொய் பிரச்சாரத்திற்கு. தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்குறதில்ல, தமிழ்நாட்டுக்கு திட்டங்களே தர்றதில்ல, எல்லாம் பொய். 40,000 கோடிக்கு இந்த திட்டம் தந்தோம், 50,000 கோடிக்கு இந்த திட்டம் பண்ணோம், ஜல்ஜீவனில் இவ்வளோ, கிசான் திட்டத்தில் இவ்வளோ, ரயில்வே இவ்வளோ புதுசாக கொடுத்துருக்கோம். தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களே நன்றி தெரிவித்தார். விமான நிலையம் இதுவும் சரி, போர்ட்டும் சரி, அதற்கான நவீன வசதிகளும் சரி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு அவர்களே நன்றி தெரிவித்தார். ஆகவே அந்த பொய் பிரச்சாரத்தை மீறி தான் 19.2% வாக்கு திமுகவின் பொய் பிரச்சாரத்தை மீறி பாஜகவுக்கு. ஆகவே திமுக கூட்டணி கட்சிகள் அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு திமுகவுக்கு இருக்குன்னா, செல்வி ஜெயலலிதாவை போல துணிச்சலாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2016 எந்த கட்சியின் தெய்வமின்றி ஜெயித்ததை போல திரு மு.க. ஸ்டாலின் தனித்து நிற்க தயாரா? இந்த சவால் எத்தனையோ முறை அவரை நோக்கி கேட்கப்பட்டாகிவிட்டது. 1967 தொடங்கி 2016 2021 அண்ணா அவர்கள் காலத்தில் தொடங்கி திரு மு.க. ஸ்டாலின் காலம் வரை திமுக தனித்து நின்றதாக சரித்திரமே இல்லை. வெற்றி பெற்ற தேர்தல்களிலும் சரி, தோல்வியுற்ற தேர்தல்களிலும் கூட்டணி தயவைத்தான் நம்பி திமுக தன்னுடைய வாழ்க்கையை காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் என் பார்வை. சார், இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் கூட்டணி சேர்ந்தாதானே ஜெயிக்க முடியும் 2 கட்சிகளுக்கு இருக்குது, அதான நிலை? இல்லை, அவர்கள் என்ன சேலஞ்சு பண்ணுகிறார்கள்? சீமானும் சேலஞ்சு பண்ணாங்க, அதிமுக கூட நடுவில் சேலஞ்சு பண்ணாங்க. எல்லா கட்சியும் தனியாக நிற்போம், வாங்க பார்க்கலாம்னு சொன்னாங்க. அந்த சவாலை ஏன் திமுக ஏற்கவில்லை என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஓகே, ஒரு இறுதியான ஒரு கேள்வி சார். இப்போது தாவேகா தனியாக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு 5லேருந்து 10, 20 எல்லா % நம்ம சொல்கிறோம். இவங்க தனியாக நிற்கிற பட்சத்தில் திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுமா? திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்த்தரப்பில் வெவ்வேறு கூறுகளாக கட்சிகள் பிரிந்து நின்றால் தாங்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதுகிறது. நீங்கள் கூறியது போல தாவேகாவுக்கு 10%க்குள் வாக்குகள் சுருங்கிவிடும் என்று நான் கருதவில்லை. அதையும் தாண்டி ஆதரவு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தேர்தல் களத்தில் எத்தகைய கூட்டணிகள் உருவாகின்றன என்பது இறுதியாக ஒரு வடிவம் தெரிந்த பிறகுதான் மக்களுடைய மனநிலையை நாம் அறிய முடியும். அதன் பிறகு நடத்துகிற கருத்து கணிப்புகள் மூலம்தான் உண்மையான நிலவரம் தெரிய வரும் என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார், நேர்காணலுக்கு நன்றி. வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.